கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசப்பாவுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் உங்களுக்காய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி அவர் மகிழ பண்ணுகிறவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. ஒரே ஒரு சத்தியத்தை உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேங்க. ரொம்ப அழகான சத்தியம். ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு அழகான வார்த்தை. அந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷங்க. அப்படி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. எவ்வளவு பெரிய சத்தியத்தை, எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரையா அப்படின்னு சொல்லி. அது என்ன வசனம் தெரியுமா? யோவான் 14:30. யோவான் 14:30 வாசிக்கின்ற பொழுது, இனி நான் உங்களோட கூட அதிகமாய் பேசுவது இல்லை. ஏசப்பா சொல்றாங்க, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாருங்க. பிசாசை குறித்து ஆண்டவர் இங்க பேசுறாரு. சீசர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா உங்க கூட இனி என்னால அதிகமாய் பேச முடியாது. ஏன்னா நான் மாம்சத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளை வருகிறது. இந்த மாம்சமானது பிதாவிடத்துல சொல்லக்கூடிய வேலை வரக்கூடியதா இருக்கிறது. தேவன் அனுப்பின காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்பும்படியாக பிதாவிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தம்முடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. பிசாசு இருக்கான் பாரு, இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறவன், உலகத்தின் தெய்வமா இருக்கிறவன் என்னை எதிர்பார்த்து வந்து கொண்டு இருக்கிறான். என்கிட்ட ஏதாவது உன்னை பிடுங்கி கொள்ளலாம், என்னை ஏதாவது உன்னை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி தேடி அவன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க. ஆனா அவன் என்கிட்ட எடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வேண்டிய எதுவும் என்னிடத்தில் இல்லை. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்களேன். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். உலகத்தின் அதிபதியா இருக்கிற பிசாசிற்கு என்னிடத்தில் எடுத்துக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. இது அப்படியே யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம போராடுகிறோம், ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறோம், நிம்மதி இல்லாம இருக்கிறோம், பலவீனத்தோடு கூட இருக்கிறோம், சமாதானம் இல்லாம இருக்கிறோம். ஏன் தெரியுமா? சத்துருக்கு நாம் தீனி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எதிராளியாய் இருக்கிற பிசாசிற்கு நம்ம அவனை இன்னும் இன்னுமாய் வளர்க்கும்படியாக அவனுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறபடியினால நம்ம கொடுக்கிற சாப்பாடை எடுத்து நம்ம கண்ணை குத்துதாங்க. நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துறாங்க. நமக்குள் இருக்கிற வைராக்கியம், நமக்குள் இருக்கிற கோபம், நமக்குள் இருக்கிற அசுத்தமான காரியங்கள், நமக்குள் இருக்கிற பெருமைகள், இதையெல்லாம் என்ன செய்யறாம்னா நம்ம வாயாலேயே வாந்தி எடுக்க வைத்து நம்ம மூஞ்சில பூசிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவது அவனுடைய வேலையா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கிட்ட இருந்தே எடுக்கிறான், நம்ம வாயாலேயே கக்க வைக்கிறான். அதை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்? கேம் விளையாடி கொண்டிருக்கிறான், பிளே பண்ணி கொண்டிருக்கிறான். அதை வைத்துதான் அவன் நம்மளை பலவீனமாய் மாற்றுகிறான். எதிராக இருக்கிற ஜனங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். அவங்களால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்கதான் என்னை கோபத்தை உண்டு பண்ணினாங்க, இவங்களாலதான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி மற்றவர்களை பிளேம் பண்ற பாருங்களேன். மற்றவர்களால் நாம் ஒரு நாளும் தாழ்ந்து போக முடியாதுங்க. என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் மற்றவர்களால் தாழ்ந்து போக முடியாது. என்னை மற்றவர்கள் வீழ்த்த முடியாது என் அனுமதி இல்லாமல். நான் அனுமதி கொடுக்கிறேன் பாருங்களேன். இதுதான் சத்துருவின் ஆயுதமாய் இருக்கிறது. எமோஷனை வெளிப்படுத்துறோம் பாருங்களேன். என்னைக்குமே நல்ல கவனிங்க. பிசாசின் ஆயுதம் என்ன தெரியுமா? நம்முடைய எமோஷன், நம்முடைய உணர்ச்சிகளை அவன் வெளியே கொண்டு அதை வைத்து அவன் பிளே பண்ணுவாங்க, அதை வச்சு விளையாடுவாங்க. அதுலதான் நம்ம ஞானம் இல்லாம மாட்டிக்கொள்ளுகிறோம். கோபம் வந்துருது பிரதர். எப்படி கோபம் வருது? நமக்குள்ள புதைந்து கிடக்கு. வெளியே ஒரு நிகழ்ச்சியை அவன் காண்பித்து கொண்டு அதை உள்வாங்குகிற பொழுது நமக்குள் இருக்கிற கோபம் வெளிப்படுகிறது. இப்போ
கோவப்பட்டது யாரு? நம்ம தான். கோவப்பட வைத்தது யாரு? அதுவும் நமக்குள் இருக்கிற சுபாவம் தான். வெளியே இருக்க காரியங்கள் உங்களை தாக்கக்கூடாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே என்ன நடந்தாலும் நமக்குள்ளாக அது உள்ளே போய் வேலை செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையின் பலவீனமா இருக்கிறது. அப்படியே ரோட்ல போய்கொண்டே இருக்கிறோம். இச்சையின் கண்கள் ஒரு இச்சையினுடைய காரியத்துல பாக்குது வைத்துக் கொள்ளுங்களேன். நம்முடைய கண்கள் அதை இச்சிக்கிறது என்றால் அந்த இச்சையின் மீது, வெளியே காட்டப்படுகிற இச்சிக்கின்ற காரியத்தின் மீது தவறு கிடையாது, நம்முடைய கண்களின் மீது தவறு. உடனே நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, ஐயோ சத்துருனை சோதிச்சுட்டான், அதனால விழுந்துட்டேன். இதை புரிந்து கொள்ளணும். ஏசப்பாவை விழ பண்ணவே பிசாசால முடியலைங்க. பல விதத்துல இயேசுவுக்கு விரோதமா என்ன மூலமா செஞ்சு பார்க்கிறான், அவனால விழத்தள்ள முடியல. அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க, என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவனுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்மிடத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பிசாசுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. அதை நீங்க யோசித்து பாருங்க. யாரால பிரச்சனை வருதுன்னா நம்மளாலதான் நமக்கு பிரச்சனை வருது. நமக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லை, நம்ம தான். நம்முடைய அறியாமை தான் நமக்கு எதிரி, நம்முடைய பயம் தான் நமக்கு எதிரி, நம்முடைய கோபம் தான் நமக்கு எதிரி, நமது எரிச்சல் தான் நமக்கு எதிரி, நம்முடைய புலம்பல்கள் தான் நமக்கு எதிரி. இல்ல சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். சூழ்நிலை ஒரு நாளும் நல்லா இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலை எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எதிராத்தான் இருக்கும். இயேசு படகுகளை சென்று கொண்டிருக்கிறார், சூழ்நிலை எதிராக இருக்கிறது. இயேசு பாதிக்கப்படலையே, இயேசு பாதிக்கவே படலையே. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சீசர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பயந்தார்கள், சாக போகிறோமே என்று சொல்லி பார்க்கிறாங்க. இயேசப்பா தூங்கிக்கிட்டே இருக்கிறாருங்க. தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அந்த புயல், காற்று, அந்த மலை, அந்த படகினுடைய அலைக்கழிப்பு எதுவுமே அவரை பாதிக்கல. ஆனா இவங்கதான் பயத்துல, போதகரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கும் பொழுது அவர் எழும்பி காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார். கடல் அமர்ந்தது, காற்று அமர்ந்தது, சத்தம் எல்லாம் அமைதியாய் மாறி போனது. ஏன் இயேசுவை பாதிக்கல, ஏன் சீசர்களை பாதிச்சது அப்படின்னா இதுதாங்க மேட்ரு. அவருக்குள் கவலை, வைராக்கியம், பயம் எதுவுமே கிடையாது. உடனே நீங்க சொல்லலாம், அவர் ஆண்டவர் பிரதர். அவர் ஆண்டவர் அல்ல என்று, அவர் மனுஷர் அவதாரம் எடுத்து மாம்சத்தில் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. நான் மாம்சத்தில் வெளிப்பட்டு நான் உலகத்தை ஜெயித்து காமிக்கிறேன்னு சொல்லி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்றாரு, என்கிட்ட என் எதிராளிக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது, பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. யோசித்து பாருங்க. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ரொம்ப சந்தோஷமாய், நீதியாய், நேர்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய் இருக்கிறாரு. அந்த தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே தேசத்தினுடைய அதிகாரிகளுக்கு அவருக்கு ராஜா உயர்வை கொடுக்கிறார். இப்ப எல்லாருக்கும் பொறாமை, எப்படியாவது தானியேலை கீழே இறக்கணும், எப்படியாவது தானியேலை வீழ்த்தியாக வேண்டும், முகாந்தரம் கிடைக்குதா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது தானியேலுக்குள்ளாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், அந்த மனுஷனை அசிங்கப்படுத்தணும், அவனுக்குள்ள ஏதாவது தவறான காரியம் ஒன்றே ஏதாவது வருகிறதான் தேடி 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 பல நாட்கள் அப்படியே மண்டே பிச்சுட்டு அலையுதாங்க ஜனங்கள். ஏன்னா தானியேல் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, ராஜாவுனுடைய அடுத்த இடத்துல இருக்கிறாரு தானியேல்.
இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பொறாமை. என்ன செய்யலாம் முடிவு பண்றாங்க. இவன் இந்த மனுஷனிடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, ராஜா கிட்ட போவோம். ராஜாவே, 1 மாதம் அளவும் நீர்தான் இந்த நாட்டின் கடவுள், உம்மை எல்லாரும் ஆராதிக்கணும், உமக்கு எல்லாரும் பலி செலுத்தணும், உம்மை எல்லாரும் துதிக்கணும் என்று சொல்லி சட்டத்தை ஏற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லும் பொழுது ராஜா உடனே சைன் பண்ணிட்டாருங்க. ஓகே, சூப்பரா இருக்க, நல்ல ஐடியாவா இருக்க. சோ 1 மாதம் அளவும் யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்க கூடாது, என்ன மட்டும் தான் வணங்கணும். கவனிங்க, தானியேலோ வென்றால் அந்த சட்டமானது இயற்றப்பட்டு கையொப்பம் இடப்பட்டது என்பதை அறிந்தும் வழக்கம் போல தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எருசலேமினுடைய பலகணிகள் திறந்திருக்க, நல்ல கவனிங்க, பலகணிகள் திறந்திருக்க எருசலேமினுடைய அந்த தேவ ஆலயத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு 3 வேளையும் செபிக்கிறத விடவே இல்லைங்க. என்ன குற்றம் கண்டுபிடித்தார்கள்? இதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டத்தை மீறுவது பாவம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சட்டத்தை வைத்து அவரை கவுத்திரலாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சட்டத்துக்கு விரோதமாக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். தைரியமாய் ஜெபம் பண்றாரு. இது ஒரு குற்றம் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்து தண்டிக்கப்படுகிறார் தானியேல். 7 சிங்கங்கள் 7 நாட்கள் பட்டினி போட்டு விசேஷித்த விதமாய் சிங்கங்களுக்கு வெறியூட்டி தானியேலை உள்ளே போட்ட உடனே சின்ன பின்னமாய் இந்த சிங்கங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எலும்பு கூட கிடைக்க கூடாது, ஒரு சின்ன துளி கூட கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு ட்ரைனிங் 7 நாள் பட்டினி போட்டாங்களாம். இது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு 2வது பகுதியில இருக்கு. தானியேல் 2வது பகுதியில இருக்குங்க. 7 நாட்கள் சிங்கத்தை பட்டினி போட்டிருக்கிறாங்க. தூக்கி உள்ள போட்டாச்சு தலைவரை. சிங்கம் எல்லாம் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். இப்ப சிங்கத்துக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த மனுஷன் ஒரு குற்றமும் இல்லையே அப்படி சிங்கத்துக்கு புரிஞ்சிருக்கும். யோசித்து பாருங்க இந்த காரியத்தை. எதிரான வல்லமை, அதே பசியில இருக்கு, பட்டினியா கிடக்கு, அதால தானியேலை சாப்பிட முடியலங்க. பரிதாபமா பார்த்துக்கிட்டே இருக்கு. வாயை கட்டிட்டார் ஆண்டவர். இப்ப தானியேலுக்கு ஒரு அற்புதம் நடக்கு. என்ன அப்படின்னா, தானியேலுக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது அந்த கெபியில, சிங்க கெபியில. இதுவும் கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல இணை திருமுறையில தானியேலின் புத்தகத்தோட 2ஆம் பகுதியில இருக்கு. நல்லா கவனித்துக்கொள். அபக்குக் என்கிற தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு அப்படின்னா, சாப்பாடு தயார் பண்ணி தன் வயலில் வேலை பார்க்கிறவங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு போறாரு. எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார் அவர். 100கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார். இப்ப தூதன் போய் அபக்குக்கிட்ட சொல்றாரு, என்னுடைய மகன் தானியேல் பாபிலோன்ல சிங்கத்தின் கெபில கிடக்கிறான்பா, நீ போய் அங்க சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்றாரு. அபக்குக்கு சொல்றாரு, தீர்க்கதரிசி அபக்குக்கு சொல்றாரு, ஐயா எனக்கு தானியேலையும் தெரியாது, பாபிலோனையும் தெரியாது, அந்த நாடு எங்க இருக்குன்னு தெரியாது, சிங்க கெபில அவர் கிடக்கிறாருன்னு தெரியாது, சிங்க கெபி எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது சடக்குன்னு உச்சி முடிய பிடிச்சி அந்த அபக்குக் தீர்க்கதரிசி கொண்டு தானியேல் இருந்த அந்த கெபிக்கு மேல நிப்பாட்டி அந்த சாப்பாடு தானியேலினுடைய அந்த சிங்க கெபிக்குள்ள உள்ள இறக்கி வச்சுட்டு திருப்பி எங்க தூக்கிட்டு வந்தாரோ அங்கே போய் தூதன் விட்டுட்டாரு அபக்குக் தீர்க்கதரிசி. இப்போ தானியேல் சாப்பிடுறாருங்க. சிங்கம் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. டேய், ஒன்ன சாப்பிட எங்களை போட்டா நீ எங்களுக்கு முன்னால எங்களை பட்டினி போட்டு நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏற்கனவே 7 நாள் உபவாசம் போட்டானு கூட எங்களுக்கு, இப்ப இன்னுமாட நாங்க உபவாசம் இருக்கணும் அப்படின்னு பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருக்கு பிசாசு. தானியேலிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஜீவனை எடுப்பதற்கு கூட சிங்கத்திற்கு, பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. தண்டனையினால தானியேலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதியா இருந்த அந்த ராஜாவால தானியேலுக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவியானவருக்கு எதிராக ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா தானியேலுக்குள்ள வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது,
கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்கிறது, கர்த்தருடைய பலன் இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. ஒண்ணுமே இல்ல வேற அவர்கிட்ட. நம்ம கிட்ட பலவீனம் இருக்கு, கசப்பு இருக்கு, கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, எல்லாம் நமக்குள்ள இருக்கு பாருங்களா. அதான் பிரச்சனை. நம்ம சிங்கத்தின் கெவிகள் போடப்பட்டு வச்சுக்கோங்களேன், சிங்கத்தை உசுப்பேத்தி நம்மளே இரையாயிருவோம். அதுக்கு தானியேல் வென்றாள். சூப்பருங்க. அதெல்லாம் நீ யோசித்து பாத்தீங்கன்னா, கையொப்பம் இடப்பட்டதை அறிந்து மரணம் நேரிடும் என்பதையும் அறிந்து ஜெபத்தை விடலைங்க. நம்ம கல்யாணத்துக்காண்டி ஜெபம் பண்றோம், கர்த்தர் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணிடுவாரு. அப்புறம் எப்படிங்க இருக்கீங்க? ஜெபிக்கவே முடியல பிரதர், கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே வேலை வேலை வேலை. குழந்தைக்காண்டி ஜெபம் பண்ணுவோம், குழந்தை கிடைச்சிரும். அப்புறம் குழந்தைய வளர்க்கறது டைம் சரியா இருந்தது, ஜெபிக்க முடியல, சர்ச்சுக்கு போக முடியல. குழந்தை என்ன சேட்டை பண்ணுது தெரியுமா? கேட்டு வாங்கியிருப்போம், ஆனா அப்புறம் கர்த்தரை விட்டு விலகிடும். வேலை கிடைச்சிரும் ஜெபம் பண்ணி, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலையில பயங்கர பிரஷர் பிரதர், சர்ச்சுக்கே போக முடியல, லீவே கிடைக்க மாட்டேங்குது. தேவனை விட்டு தூரமாய் அற்புதத்துக்கு மட்டும் தெய்வத்தை தேடி வரோம். சத்து தெளிவா இருக்கிறான், நீ தேவைப்படும் போது அங்க போடா, மிச்ச நேரம்ல என் கூட இருடா அப்படிங்கிறான். ஏன்னா தேவன் ஒரு இளிச்சவாய் தானே, அவர் இரக்கம் உள்ளவர் தானே, கேட்டா தந்துருவாரு. அவர்கிட்ட வாங்கிட்டு நீ ஏன்ட்ட வந்துரு அப்படிங்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள் என் கூட குடும்பம் நடத்து, அப்புறம் நான் உன்னை குத்துன்னு குத்துவேன், திருப்பி ஆண்டோட்ட போ, சரி பண்ணி விடுவாரு, திருப்பி என்கிட்ட வந்துரு, உன்னை குத்துன்னு குத்துவேன், திருப்பி போ. இதுதான் நடந்துட்டு இருக்கு. யோசித்து பாருங்க, நமக்குள்ள எத்தனையோ காரியத்தை தான் சத்துருவானவன் அவன் எடுத்து விளையாடுகிறான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒண்ணுமே நம்மிடத்துல கிடைக்காதுங்க. சண்டை இழுத்து விடுவதற்கு அவனுக்கு பாயிண்ட்ஸே கிடைக்காது, குடும்பத்தை கெடுப்பதற்கு அவனுக்கு பாயிண்ட்ஸே கிடைக்காது. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம்னா. ஏசப்பா குறித்து எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். அவர் பாருங்களேன், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் யாருன்னா நீங்களும் நானும் தான். நம்முடைய ரட்சிப்பு, உலகத்தின் ரட்சிப்பு, இதைத்தான் சந்தோஷமை அவர் எண்ணினபடியினால அவருக்கு வந்த இழிவு, பாடுகள், அந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் அவர் சகித்தவராய் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். சகிப்புத்தன்மை இருந்து வச்சுக்கோங்களேன், பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஏசப்பா சொன்னாங்க, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நீ உன்னை இழந்தாதான் என்னை நீ சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஏசப்பா. என்னை சந்திக்கின்ற பொழுது இந்த உலகம் உன்னை நெருக்கினாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ரொம்ப அழகான வார்த்தை, அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. தன்னைத்தானே வெறுக்கின்ற அனுபவம் நம்மளால வெறுக்க முடியல, அதனாலதான் சத்துரு அதை வைத்து நமக்கு எதிராகவே செயல்படுகிறான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டமா இருக்கிறது, புலம்பலா இருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, எப்படி பிரதர் இதெல்லாம் நடக்குமா, செய்ய முடியுமா? சகிப்புத்தன்மை என்பது வேதத்துல ஒரு மனுஷனால எளிதாய் அனுபவிக்க முடியுங்க, எளிதாய் அதை கடைபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். நீங்க தேவனை மட்டும் நம்புங்க, வேத சத்தியத்தை அப்படி உணவாய் உட்கொள்ளுங்க. நீங்க சத்தியத்தை அறிய 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 கோபம் வெளியேறிடும், சாபம் வெளியேறிடும், பயம் வெளியேறிடும், எல்லாம் வெளியே போயிடும். பிசாசு தேடி பாப்பா, நமக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. எப்படியாவது வீழ்த்துவதற்கு போராடுவான். யாரை விழுங்கலாம் என்று கச்சுக்கிற சிங்கத்தை போல் அவன் வகை தேடி அப்படியே அலைவான். என்னடா இவன் ஒண்ணுமே இல்லையா, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான்,
எப்ப பார்த்தாலும் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் துதித்துக் கொண்டே இருக்கிறான், பயப்பட மாட்டேங்கிறான், கவலைப்பட மாட்டேங்கிறான். இவன்கிட்ட ஒண்ணுமே நம்மளால எடுக்க முடியலையே, இந்த அம்மா கிட்ட ஒன்னையுமே நம்மளால எடுக்க முடியலையே. அவன் தோத்து போயிடுவாங்க. ஏசப்பாட்ட பிசாசுக்கு ஒன்றும் இல்லாமல் போனபடினால்தான் அவன் சிலுவையிலே இயேசு மரித்த பொழுது அவன் மரித்து போனான். இயேசு உயிரோடு எழும்புகிற பொழுது அவன் மரித்தவனாகத்தான் இருந்தான். அவனை சிலுவையிலே ஆணி அடித்து சாகடித்தவர் ஏசப்பா. ஏசப்பா சாகடிக்க வந்தான், அவனை உரிச்சு தொங்க விட்டுட்டாரு. எனக்காருமே தேவ பிள்ளை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சத்துருக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. எப்படி பாவத்துல விழுறீங்க? எப்படி விழுறோம்? நம்ம கிட்ட அந்த பாவ உணர்வு இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்துறோம். சத்துரு அதை கேட்ச் பண்ணி அவன் கிளீனா அந்த பாவத்தை ஸ்ட்ராங்கா செய்வதற்கு நம்மளை பயன்படுத்தி கொள்ளுகிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். தாவீது எல்லாரையும் போருக்கு அனுப்பிட்டாரு, பொழுது போகலைன்னா பாவம் நம்மளை அண்டி இருக்கும். பொழுது போகல தாவீதுக்கு. அப்படியே உப்பரிகையில் அப்படியே உலாத்துறாரு. தூரமாய் ஒரு அம்மா குளிச்சுக்கிட்டு தானே இருக்கு. சரி, திரும்பி போயிருக்கலாம். திருப்பி பார்க்கறாரு, கண் அங்க போகுது, இருதயம் இச்சிக்கிறது. நடந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாகவே தெரியும். பாவம் தாவீதை தொற்றிக் கொள்ளுகிறது. காரணம் அந்த அம்மா குளிச்சதா அப்படின்னா, அந்த அம்மா குளிச்சது காரணம் இல்லை, அது எப்பொழுதும் போல குளிச்சுக்கிட்டு இருக்கு. அது வீட்டுல அது குளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா குளிச்சது நிமித்தமாய் தாவீது விழல. தாவீது ஏற்கனவே விழுந்து கிடந்ததுனாலதான் அவர் விழுந்து போனார். சோ இதுதான் ரகசியம். எந்த பாவமும் நம்மளை ஆட்கொள்ள முடியாது, நம்ம அனுமதித்தால் மட்டும்தான் அது நம்மளை ஆட்கொள்ளும். இப்ப இந்த வசனத்துக்கு வாங்க. ஏசப்பா சொன்னாங்கல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, அவனுக்கு பிசாசுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்ப இந்த வார்த்தை விசுவாசித்து ஆண்டோட கருத்துல ஒப்புக்கிட்டு, ஆண்டவரே இந்த அனுபவம் எங்களுக்கு வேணும், இந்த அனுபவத்துக்குள்ள நாங்க இன்னும் வளரணும் ஆண்டவரே, அற்புதங்களை காண உதவி செய்யுங்க. பிதாவே, உடைய கரத்திரைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நன்மையினால் பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க. இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களிடத்தில் எதுவுமே பிசாசினுடைய பார்வைக்கு இல்லாதபடிக்கு எங்களை பரிசுத்தமாக்கி உடைய அன்பினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உடைய சட்டைகளின் நிலையில் எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இணைந்து ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, நன்மையினால் திருப்தி ஆக்குவீராக. தேவ பலன் பிள்ளைகளை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் மிக மிக நல்லவர். இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். God bless you. God bless you.